அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்ன மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வஞ்சர மீனுங்க. வஞ்சர மீன் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே எனக்கு கிடச்சிச்சு. அதனால் நான் ஒரு 1/2 கிலோ வாங்கினேங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்குவோம். அந்த மீனை நம்ம மசாலா போட்டு நம்ம அதை ஒரு மணி நேரம் அந்த மசாலாவில் ஊறணும் அந்த மீன். அதனால் நம்ம கொஞ்சம் பிரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு சேர்த்துக்கிறோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இப்போ மீன் குழம்புக்கு போடுற மீன் மசாலா இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக அந்த லெமன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நல்லா அதை அந்த மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா அதை ஊற விட்டுருங்க, ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா அந்த மசாலாவில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் அந்த மீனில் இறங்கி அந்த பிரியாணியில் அந்த மீனை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அந்த பிரியாணியில் இருக்கிற அந்த மீனோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அந்த மீனோட சுவையும் அதிகரிக்கும், அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் அதிகரிக்கும். இந்த மீனை இந்த மாதிரி நம்ம விரட்டி வச்சுருக்கையில் அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அந்த மசாலாவில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை நம்ம பொரித்து அந்த பிரியாணியில் சேர்த்து சாப்பிடையில உண்மையாகவே அதோட டேஸ்ட்டே வேறுங்க. இப்போ நம்ம மீனை நல்லா விரட்டி எடுத்து வச்சாச்சு, மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு மசாலாவில். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வாஷ் பண்ண மாட்டாங்க பாஸ்மதி ரைஸை. சில பேர் 1 தடவை 2 தடவை வாஷ் பண்ணுவாங்க. நான் பெரும்பாலும் 1 டைம் தான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அது ஒரு பக்கெட்டு ஓரமாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா ரைஸ் கொஞ்சம் ஊறினாதாங்க நமக்கு சாப்பாடு கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகும். இப்போ நம்ம ஒரு 10-15 முந்திரி பருப்பை நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த முந்திரி பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ முந்திரி பருப்பு அரைச்சா அந்த தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு நல்ல பெரிய அகலமான ஒரு சட்டியை வச்சுக்கிறோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்த செகண்டே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஆயில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆக விடுங்க. இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு 3 வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்துருங்க. அந்த 3 வெங்காயத்தையும் நல்லா அதிலே ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி நல்லா அதை ஒரு ப்ரௌனிஷ் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம்
நான் ஒரு 2-3 முந்திரி பருப்பு நான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் 2-3 முந்திரியும் நான் பொரிய விட்டுருந்தேன். அது நமக்கு லாஸ்ட்டாக அந்த சாப்பாடு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் இதானதுக்கப்புறம், நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம், இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதக்குவோம். தக்காளியோட இது தெரியவே கூடாது. நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா அது ஒரு தொக்கு மாதிரி ரெடியாக இருக்கணும். பார்க்க சொல்லப்போனால் நல்லா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா அதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. வதக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம மீன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால 1 ஸ்பூன் போதும். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், நல்லா ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி நல்லா இதில் ஒரு கைப்பிடி அளவு, இதில் ஒரு கைப்பிடி அளவு. புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே நம்ம வெட்டி வச்சுக்கிறோனுங்க, கட் பண்ணி வச்சுக்கிறோம். புதினாவில் நம்ம முழுசாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் அந்தளவுக்கு இறங்காது. நம்ம இதை கட் பண்ணி போடையில் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதில் நல்லா கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த தயிர், அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அது பிரிஞ்சு நல்லா அந்த தயிரோட இதெல்லாம் மாறி அது நல்லா எண்ணெய் விட்டு நல்லா மேலே எண்ணெய் விட்டு நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அரைச்சி அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த சாப்பாடுக்கு தனி ருசி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு 2 பீஸ் மீனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எதுக்குன்னா, அந்த பிரியாணியில் நம்ம ஃபிஷ் பிரியாணி தான் செய்கிறோம். முக்கால்வாசி மீனை ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த பிரியாணியில் அந்த மீனோட ஃப்ளேவர், அந்த மீன் பிரியாணி தான் நம்ம செய்கிறோங்கிறதுக்குள்ள ஃப்ளேவர் வேணும். அதுக்காக நான் ஒரு 2 பீஸ் மீனை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மீன் அந்த மசாலாவோட அந்த தொக்கோட சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ தேங்காய் பால் 1 கப் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கிறோங்க. பெரும்பாலும் யாரும் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணிக்கு தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க. ஆனால்
இது வந்து என்னோடய ஸ்டைல். தேங்காய் பால் சேர்த்தோம்னா அந்த பிரியாணியோட தன்மையே வேறு லெவலில் இருக்கும். அது மீன் பிரியாணிக்கு தாங்க மெயினாக. அந்த மீன் பிரியாணிக்கு நம்ம சேர்த்தோம்னா அதோட தன்மையே வேறையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீதி இருந்த லெமன் ஜூஸையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் தேவையான அளவு. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஓரளவு மலன்னு கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க ரைஸை. அந்த தேங்காய் பால் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க இந்த பிரியாணிகளுக்கெல்லாம். ஆனால் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய ஸ்டைல் வந்து இந்த மீன் பிரியாணி செஞ்சாலே நான் அந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுவேன். அந்த மீன் பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. நான் இடையில ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி கிண்டிட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ ஓரளவு ரைஸ் நல்லா இதெல்லாம் வெந்து நல்லா ஒரு லைட்டாக அந்த கொலப்பு தன்மையோடு இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ பிரியாணி. மீன்லாம் வந்து நம்ம எப்படி போட்டோமோ சின்ன பீஸாக அதே அளவில் இருக்குது. மீன்லாம் நல்லபடியாக வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட பிரியாணி ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உண்மையாகவே இது ஒரு தனி ருசி தான் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணையில். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். நார்மலாக நம்ம எல்லா பிரியாணிக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் மேலே ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயமும் அந்த முந்திரியும் வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி தம்மில் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த ஃபிஷ்ஷை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஃபிஷ்ஷை. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா தாராளமாக அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா அந்த மீன் நல்லா பொரியட்டும். நல்லா ஒன் சைடு ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு இந்த மீனை வந்து திருப்பி விட்டுருங்க. என்னால் இந்த சின்ன ஒரு ஸ்பூனில் திருப்ப முடியலை. நான் ஒரு ஃபோக்கை வச்சு திருப்புறேன், கொஞ்சம் வசதியாக இருக்குது. இந்த மீன் பிரியாணி மட்டுங்க, நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இந்த மீன் பிரியாணியில் இருக்கிற ருசி உண்மையாகவே தனி ருசி தாங்க. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி நான் எப்படி பிரியாணி செஞ்சனோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் வந்து அடிஷ்னலாக நம்ம சேர்க்குறது வந்து தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பாலை நல்ல கெட்டியான பாலாக ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறோங்க. 1/2 கிலோ ரைஸ்க்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறோங்க. தண்ணி பால்லாம் சேர்க்காதீங்க. 1 கப் கெட்டியான பால் மட்டும் எடுத்துக்கிறோங்க. இப்போ நல்ல மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு சிட்டு போட்டு எடுத்துட்டோம். இன்னொரு சிட்டு போட்டுக்கிடுவோம். இன்னொரு சிட்டு எவ்வளோ ஆட் பண்ண முடியுதோ அவ்வளோ இது ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பிரியாணி வந்து நம்ம தம்மில் போட்டோம். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பொரிச்சு வச்சது சூப்பராக நல்லா அல்வா வெட்டி வச்ச மாதிரி அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபிஷ். இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது மேலே நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது. இதில் ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேங்க. பெரும்பாலும் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யல அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃபுல் ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷில் இப்போ பொரிச்சிருக்கிற அந்த மீனோட மசாலா எல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபிஷ் பொரிச்சோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற வேண்டியது அந்த ரைஸில். அப்போ நம்ம அந்த மீனை வந்து இப்படி எல்லோரும் போட்டு மேலே வச்சுட்டு அதோடு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி சோறு உடையாமல் இருக்கையில் நல்லா அதை எடுத்து அந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே வந்து சோறுக்கு கீழே போக வச்சுருவேன். நல்லா அதை வந்து ஃபிஷ் எல்லாமே ரைஸுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இது பண்ணி விட்டுருவேன். எதுக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன்னா, அந்த ஃபிஷ்ஷில் உள்ள மசாலா, நம்ம அதில் பொரிஞ்சிருக்கிற அந்த மசாலா, அந்த ஃபிஷ்ஷோட மனம் எல்லாமே வந்து அந்த ரைஸில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அந்த மூடியை திறந்த உடனே உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட மனம், அந்த ரைஸோட மனம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் நல்லா அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் நடு சென்டரில் நான் இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் தம்மில் போட்டுட்டேன். இப்போ போட்டு எடுத்துட்டேன். நல்லா சோறு நல்லா பூ மாதிரி மலர்ந்து நிற்கிது பாருங்கள். நல்லா ரைஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. குழஞ்சி போகாத அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். ஒரு ரைஸும் அழகாக அப்படியே பார்க்கையிலேயே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரைஸ் பார்க்கவே. சரியான மணமாக இருக்குங்க, மனம் தூக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஃபிஷ்ஷு பிரியாணி செஞ்சு பாருங்கள். மெயின் வந்து நான் சொன்ன மாதிரி 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை பொரித்து மேலால் வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த பிரியாணி டேஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை ரைஸ்க்கு நடு சென்டரில் ஆட் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மனமே தூக்குங்க, வீடே கமகமன்னு மணக்கும். இப்போ நான் அந்த ஃபிஷ் பிரியாணிக்கு நான் வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு தயிர் போட்டு ஆட் பண்ணி நல்ல ஒரு ரைத்தா, சூப்பரான ஒரு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு சைடிஷ் வந்து இதுதான். அப்புறம் மலேசியாவில் உள்ள பப்படம், இது இங்கே உள்ள மலேசியாவில் உள்ளது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம மத்தியானம் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது இங்கே வந்து நம்ம ஊர்களெலாம் வடகம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரைஸில் சோறில் இந்த பப்படம் செய்வாங்க. பெரும்பாலும் நம்ம ஊர்களில் பப்படம் வந்து உளுந்தில் செய்வாங்க. ஆனால் இது வந்து ரைஸில் நம்ம ஊர்களில் செய்கிற வடகம் தான் இது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு, பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பருங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா, மற்ற ரெசிபீஸும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. மற்ற ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதை வந்து ஆட் பண்ண பார்க்குறேன், வீடியோஸாக போட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.